நீங்க வீடியோக்காக சொல்றீங்களா இல்ல இந்த வேக்கம் கிளீனர் நிஜமாவே யூஸ் ஆகுதான்னு சொல்லி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல கேட்டிருக்கீங்க. ரெகுலரா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே ஜென்யூனா ஷேர் பண்றேன். இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கிறதுனால எந்த ரூமை கிளீன் பண்ணணும்னு ஜஸ்ட் சூஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம வீட்லயே இல்லைனா கூட அந்த ரூம் நம்ம கிளீன் பண்ண முடியும். இப்போ கரெக்டா கிச்சனை மட்டும் மேப் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம வீட்ல மேனுவலா கிளீன் பண்ணும்போது நடுவுல ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு கிளீன் பண்ற மாதிரி இந்த ரோபோட் அதை சுத்தி கிளீன் பண்ணிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடும். அதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இந்த ஃப்ளவர் வேஸை சுத்தி கிளீன் பண்ணிட்டு அது பாட்டுக்கு அடுத்த இடத்துக்கு கிளீன் பண்ண போயிடுச்சு. டெய்லியும் காலையில 6 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்குன்னு அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த டைம் ஆனா போதும் டான்னு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். டெய்லியும் வீடு கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். ஆனா மாப் இதை மட்டுமே வச்சு நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது. இப்போ கார்னர்ஸ் தான் கிளீன் பண்ணிட்டு போயிருக்கு. அடுத்ததா அந்த இடத்த போய் நான் கவர் பண்ணி பாக்குறேன். அந்த கார்னர்ல இருக்கிற அழுக்கு அப்படியே இருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா, வீக்லி ஒன்ஸ் மேனுவலா டின்கோ வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுடுவேன். இதுன்னு இல்ல, கிளீனிங்னு நீங்க எந்த மிஷின் வாங்கினாலும் அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. அது நமக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்கு தான். மேனுவலா நம்மளும் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே வச்சுட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா எதையும் எடுத்துக்காதீங்க. இவ்வளவு மைன்யூட்டான டஸ்ட் கலெக்ட் பண்றது மேனுவலா கொஞ்சம் சிரமம் தான். அதுவும் நம்ம எந்த ஒரு வேலையுமே பண்ணாம நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இது கிளீன் பண்ணி இவ்வளவு டஸ்ட்டை நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குதுன்னா கண்டிப்பா இதுவும் ஒரு பெஸ்டான சொல்யூஷன் தான். வாரத்துல ஒரு நாள் நம்ம கிளீன் பண்ணிட்டு மிச்ச நாள் ஃபுல்லா இதை வச்சு கிளீன் பண்ணிக்கிறது தான் ஒரு பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும். இது தேவைப்பட்டா டேக் பண்ணி விடுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க.